ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்களோ அவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் வாழுகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பிழைக்க வேண்டும், பிழைப்பதற்காய் உழைக்க வேண்டும், பிழைப்பதற்காய் சுவாசிக்க வேண்டும், பிழைப்பதற்காய் புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், பிழைப்பதற்காகவே நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்படித்தானே? சில வேளைகள் எனக்கு கேள்வி வரும், ஏன் ஆண்டவரே மனுஷங்கள்லாம் படைச்சிங்க? இந்த பாடுள்ள உலகத்திலே ஒவ்வொருவரும் பிழைப்புக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஆண்டவரே. ஏழை ஜனங்களை பார்க்கும் பொழுது மனசெல்லாம் உடையுதே. இவர்களுக்கெல்லாம் பிழைப்பதற்கு வேறு வழி இல்லையா? அப்படிலாம் நான் யோசித்த நாட்களில் தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. The righteous shall live by faith என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எப்படி பிழைப்போம், எப்படி வாழ்வோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், நிகழ்காலத்தை எப்படி நடத்துவேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன், பிள்ளைகளை எப்படி நடத்துவேன் என்ற பல கேள்விகளோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? உன் விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய் மகளே, உன் விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய் மகனே. ஹல்லேலூயா. பைபிள் ஃபுல்லா ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அற்புதங்களை செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் பார்த்து கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஏன் ஆண்டவர் அதை கேட்கிறார் என்றால், விசுவாசம் ஒன்றுதான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல். விசுவாசம் ஒன்றுதான் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல். உங்கள் வீட்டை விட்டு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் கையில் சாவி கொத்து இருக்கும், அப்படிதானே? ஒரு 10 கீஸ் அதில் இருக்குன்னா, எந்த கீயை போட்டு டோரை திறக்கணுமோ, அவுட்டர் டோரை, அந்த கீ போட்டால் தான் அவுட்டர் டோர் திறக்கும். நீங்கள் உள்ள பெட்ரூம் கீ எடுத்து அவுட்டர் டோரில் போட்டிங்கன்னா டோர் என்ன செய்யாது? திறக்கவே திறக்காது. நீங்கள் 1 மணி நேரம் ட்ரை பண்ணாலும் திறக்காது, 10 மணி நேரம் ட்ரை பண்ணாலும் திறக்காது, 10 நாள் ட்ரை பண்ணாலும் திறக்காது. ரீசன் என்ன தெரியுமா? அந்த லாக்குக்குரிய அந்த கீயை போட்டாதான் அந்த லாக்கு திறக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க பிழைப்பதற்கும் ஆசீர்வாதமா இருப்பதற்கும் ஆண்டவர் ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார். விசுவாச திறவுகோல். சொல்லுங்க, என்ன திறவுகோல்? விசுவாச திறவுகோல். நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகள்னு பேரு, ஆனா நமக்கு இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் விசுவாசம். டாக்டர்னு பேர் இருந்தா என்ன நோயாளி வந்தாலும் அந்த டாக்டர் அந்த நோயாளி என்ன செய்யணும்? ட்ரீட் பண்ணணும். அவங்க தான் டாக்டர். அதே போலதான் ஒரு டீச்சர் என்று பெயர் இருந்தால் தன்னிடத்தில் வருகிற மாணவனுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை முழுவதும் அவர்கள் கற்றுக் கொடுத்தால் தான் அவர்கள் நல்ல டீச்சர். இல்லை என்றால் வெறும் டீச்சர்னு பெயர் எடுக்கலாம், ஆனா நல்ல டீச்சர் என்று பெயர் எடுக்க முடியாது. இந்த சபையின் விசுவாசிகளாகிய நீங்கள் விசுவாசிகள் தான், ஆனால் இன்றைக்கு ஒரு படி மேலே வளர்ந்து நல்ல விசுவாசிகளாய் மாறப்போகிறீர்கள், வளர்ந்த விசுவாசிகளாய் மாறப்போகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? எதை விசுவாசிக்க வேண்டும்? இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஆவி வந்து நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் ஹியர். பேதுரு வந்து நின்னப்போ அவங்களால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. அவ்வளோ விசுவாசம். ஜெபம் பண்ணதெல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? பேதுரு விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஆனா விடுதலையாகி பேதுரு வந்து நிற்கும் போது அவர் அல்ல, அவருடைய தூதனா இருக்கலாம், அப்படியெல்லாம் அவிசுவாசித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த திருச்சபையின் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், யூ ஷுட் க்ரோ இன் ஃபெய்த். நீங்கள் விசுவாசத்தின் அடுத்த நிலைமைக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க கேட்கலாம், எதை நான் விசுவாசிக்கணும், எதை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார்?
நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றும் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 1 verse 12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்ட நாட்களிலே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? சந்தேகம்னா கை தூக்க கூடாது, சரியா? ஆமா, உறுதி, நான் தேவனுடைய பிள்ளை. நல்லா கை தூக்குங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலருக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, நான் உண்மையாக ஆண்டவர் பிள்ளையா? நான் போன வாரெல்லாம் சினிமா பார்த்தனே, மொபைலில் மூவிஸ் பார்த்தனே, அதை பார்த்தனே, இதை பார்த்தனே, பொய் சொன்னனே, தப்பு செஞ்சனே, நான் எப்படி தேவனுடைய பிள்ளை ஆக முடியும்னா, குறைவுகள் இருந்தாலும் இந்த குறைவுகளை மன்னிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள். இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு. உங்களை பார்த்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்கிறேன். ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? என்னைக்கு ஏற்றீங்கன்னு தெரியுமா? அதானே தெரியல அப்படிம்பீங்க. ஏதோ வந்தோம் சர்ச்சுக்கு, என்னைக்கோ ஒரு நாள் ஏற்றுக்கிட்டே, அது என்னைக்குன்னு தெரியல அப்படின்னா, ஒரு சிலர் அப்படி டவுட்டில் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்னைக்கு இறுதி ஜெபத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய முதல் காரியம் எது தெரியுமா? நீங்கள் ஆண்டவரின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டுமா? வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற கிரேட் பிரிவிலேஜ் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்ப வேண்டும். நீங்க கேட்கலாம், என்ன நம்பணும், எதை நம்ப வேண்டும் என்று சொல்லி தருகிறேன். அவர்தான் இந்த பூமியில் மனிதனாய் வந்து பிறந்தார். முதலாவது அவர் தேவனுடைய மைந்தன் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது, அவர் இந்த பூமியில் எனக்காக வந்து பிறந்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். மூன்றாவது, அவர் எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான்காவது, இந்த ஆண்டவரிடத்தில் வந்து என் குறைவுகளை நான் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை மன்னிப்பார் என்று நம்ப வேண்டும். ஐந்தாவது, இந்த ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்திற்குள் அழைத்தால் அவர் என்னோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் என்று நம்ப வேண்டும். ஒரு சில வாலிபர்களுக்கு இந்த அனுபவமே இல்லாமல் ஆலயத்திற்கு பல ஆண்டுகளாய் வருகிறார்கள். ஆலயத்தில் வந்து உட்காருகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், தொழுது கொள்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள். பட் ஆண்டவரோடு இருக்கிற அந்த பர்சனல் கனெக்ஷன், இயேசுவோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்றால், இன்றைக்குத்தான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற விசேஷித்த நாள். இந்த நாளில் கண்ணை மூடி ஆண்டவற்றை, இயேசுவே என் உள்ளத்தில் வர வேண்டும், என் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு குடும்பத்தாரோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் நல்ல ஒரு ஹையா இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள். அவங்க 2 பேருமே பிலீவர்ஸ். ஆனால் அவங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்க, ஆஃபரிங் போடுறாங்க, வர்ஷிப் பண்றாங்க, தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனா உனக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கிறதா என்று அந்த மகனிடத்திலும் மகளிடத்திலும் கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறது நிமித்தம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. இந்த இயேசுவை மனதார இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே இனிமேல் நான் உமக்காகத்தான் வாழுவேன், என் பாவங்களை கழுவும், என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். இன்றைக்கு கணவன்மாராய் வந்திருக்கிறீர்கள், மனைவிமாராய் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் டைரக்டாக கேட்கிறேன், தகப்பனும் தாயுமாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க ஆண்டவரை அறியறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க?
உங்க பிள்ளைங்க ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? பெற்றோராகிய உங்களுடைய முதல் பொறுப்பும் முதல் ஜெபமும் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? என் பிள்ளை கிறிஸ்துவை அறிய வேண்டும், என் மகன் ஆண்டவரை அறிய வேண்டும். இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளின் படிப்புகளுக்கு செலவழிக்கிற நேரமும் பணமும் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்தோ கருத்தற்றவர்களாக இருக்கிறோம். பிள்ளை சர்ச்சுக்கு வரலன்னா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஃபாதர்ஸ் ஷுட் பி so strict. நீ சர்ச்சுக்கு வந்துதான் ஆகணும், ஞாயிற்றுக்கிழமையில வீட்டில் உட்காந்து தூங்குற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளை இழுத்து கொண்டு வர வேண்டும். என்ன ஆனாலும் சரி குடும்பமாக தான் ஆலயத்திற்கு போகணும். இந்த பிரின்சிபிளை உங்க ஃபேமிலியில ஃபாலோ பண்ணாதான் நீங்க விசுவாச குடும்பத்தார். ஹல்லேலூயா. என்ன குடும்பத்தார்? மோசே சொன்னார் அல்லவா, நாங்கள் ஆராதிக்க போகும் பொழுது நீங்க மட்டும் போங்க அப்படின்னு பார்வோன்னு சொன்னோம். இல்லை இல்லை இல்லை, நாங்க போவோம், எங்க பிள்ளைங்க வருவாங்க, எங்க ஆடு மாடுகள் வரும், ஒரே ஒரு சின்ன பொருளை கூட நாங்க என்ன செஞ்சுட்டு போக மாட்டோம், விட்டுட்டு போக மாட்டோம். விசுவாச குடும்பத்தாரே, விசுவாச குடும்பத்தாரே, நீங்கள் பிழைத்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பமும் முழுவதுமாய் இரட்சகரை ஏற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆகாரம் கொடுத்து உடை கொடுத்து நல்ல படிப்பு கொடுத்து வேலை கொடுத்து திருமணத்தை செஞ்சு வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல உங்கள் கடமை. உங்கள் கடமைகளில் பிரதான கடமை என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்துகிற ஒரு கடமை, உங்கள் பிள்ளைகளை இரட்சகருக்கு நேராய் திருப்புகிற ஒரு கடமை. பெற்றோர் அதுக்கு தான் கண்ணீர் விடணும், தகப்பன்மார் அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். பல குடும்பங்கள்ல தாய்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க, தகப்பன்மார் அந்த ஜெபத்திலலாம் வர்றதே இல்லை. இங்க நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். when you gather together, குடும்ப ஜெபமாய் வரும் பொழுது பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தி நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தில் தேவ பிள்ளைகளாய் மாறினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நீ விசுவாசத்தினால் பிழைப்பாய் என்று சொன்னாரே, எதை விசுவாசிக்க வேண்டும்? இந்த இயேசு ரட்சகர் என்று விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு உங்க டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறிடுது, உங்க டோட்டல் வாழ்க்கையே மாறிடுது. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஏதோ ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டோமா நினைக்கிறோம். ஆனா do you know the power in the name of Jesus? இயேசுவின் நாமத்துல எவ்வளோ வல்லமை இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கூடுகையிலே ஒரு சகோதரிக்கு நல்ல பிசாசு பிடித்திருந்தது. அப்போது அந்த பிசாசு பிடித்திருந்தப்போ எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு சர்ப்பம் போல் அது வந்து நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு வெளியேறு என்று சொல்லும் பொழுது பிசாசு என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த பேரை சொல்லாத, அந்த பேரை சொல்லாத, அந்த பேரை சொன்னால் எனக்கு என்ன செய்யுது, எரியுது. எனக்கே அன்னைக்கு ஒரு பெரிய கண் திறக்கப்பட்டது போல் இருந்துச்சு. பிசாசு இந்த பேருக்கு இவ்வளோ நடுங்குதுன்னா இந்த நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது இல்லை? ஆனால் நம்ம நடுங்க மாட்டேங்கிறோம் இல்லை? ஆராதனையில் மனம் போல தொழுது கொள்கிறது அதெல்லாம் அல்ல. அந்த நாமம் வல்லமை உள்ளது. நான் மருத்துவராக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பேன். சிலருக்கு அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போடாது கொடுத்துருவேன். அப்போ அவங்க போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. அம்மா கையெழுத்துலாம் போட்டிங்க, என்ன போட மறந்துட்டீங்க? ரப்பர் ஸ்டாம்ப் போட மறந்துட்டீங்க. ரப்பர் ஸ்டாம்ப் போடலைன்னா அந்த எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இன்வேலிட், அப்படி தானே? ஏன்னா இட் கேரிஸ் த நேம் அண்ட் இட் கேரிஸ் த பவர். அதில் இருக்கிற பெயருக்குரிய வல்லமையை அந்த சர்டிஃபிகேட் கேரி பண்ணிட்டு போகிறது எப்போ தெரியுமா? அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால. சமீபத்தில் என்னுடைய மூத்த மகன் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் படிக்கிறான். அவனை அனுப்பிவிட்டு கிறிஸ்மஸ்க்கு அவன் தனியாக இருப்பானே, ரொம்ப வருத்தத்தோடு இருப்பான், காலேஜ் எல்லாம் லீவு, 1 month அவன் தனியாக இருப்பான் என்று சொல்லி எங்கள் இளைய மகனை இங்கிருந்து நாங்கள் அனுப்பி வைத்தோம். நீ அவனோடு போய் 1 மாதம் இருந்து விட்டு வா என்று. நம்ம நாட்டில் இப்போல்லாம் கோவிட் இதில் வேக்சின் போட்டால் தான் ஏர்போர்ட்லேயே உள்ளே போக முடியும். அது ரொம்ப டைட்டாக இருந்த ஒரு டைம். என்னுடைய மகன் 2வது வேக்சினும் போட்டு சர்டிஃபிகேட் வாங்காதனால கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது எங்கள் டேட்டாவில் இல்லை, ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்னைக்கு டேட்டு போட்டு தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவன் கிளம்புகிறது 11ஆம் தேதி, அவர்கள் போட்டு கொடுத்த தேதி 9ஆம் தேதி.
ஸோ அந்த 9ஆம் தேதியில் ஏர்போர்ட்டுக்கெலாம் போயாச்சு, செக்இன்லாம் பண்ணணும். உள்ளே போனால் அங்கே வேக்சின் சர்டிஃபிகேட் 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கிறீங்க, அதனால் உங்களை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுறாங்க. டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, வீசாலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அந்த ஆஃபீஸரை பார்த்து கேட்டோம், என்ன பண்ணினால் நீங்கள் இவனை உள்ளே விடுவீங்க? அப்போது அவங்க சொல்கிறாரு, ஒரு ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் டாக்டருடைய சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராத்திரி மணி 1 மணிக்கு எங்கே போய் ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்க? 2:20க்கு அவனுக்கு ஃப்ளைட்டு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஒரு வாரம் கழித்து போகலாமான்னா அது பாசிபிலிட்டியே இல்லை. அந்த ராத்திரியில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என்ன செய்வீங்களோ தெரியாது, உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எப்படி செய்வீங்களோ தெரியாது. சரி என்று எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் சொன்னார், இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு தான், நான் இப்போ நைட் அவரை எழுப்புறேன், ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு யாரையாவது அனுப்பி போய் அவர் கையில் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமாங்கிறார். சரி அவர் பேச, நாங்கள் எங்களை அலுவலகத்திலிருந்து ஒரு தம்பியை அனுப்ப, டாக்டரை ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி அவர் இங்கேருந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி கையெழுத்து போட்டு அவர் நேமோடு இருந்த ரப்பர் ஸ்டாம்ப், கவர்மெண்ட் டாக்டருங்கிற அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போட்ட அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு அந்த தம்பி ராத்திரி 1:30 மணிக்கு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வருகிறார். வந்து சேரும்போது 2:25, இன்னும் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனால் ஃப்ளைட்டில் ஏற முடியாது. பாருங்கள், உள்ளே போய் ஆஃபீஸர்ஸ்ட்ட பேப்பர் கொடுத்து குடு வேகமாக ஓடி ஃப்ளைட்டில் ஏறி போய் சேர்ந்தான். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய இயேசுடைய நாமம் இன்றைக்கும் வல்லமையோடு இருக்குது. ஹல்லேலூயா! இந்த ஆண்டவருடைய நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம். இந்த அற்புதங்களை செய்கிற நாமத்தில் இருக்கிற அற்புத வல்லமையை நீங்க விசுவாசிக்கணும். எப்போ ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்றேன், அற்புதம் நடக்க போறதற்காய் நன்றி என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 39வது வசனம். அற்புதங்களை செய்கிற இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். ஹல்லேலூயா! ஆண்டவர் இயேசுவின் நாமம் உங்களை விடுதலை செய்து நீதிமான் ஆக்குகிற நாமம். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேரை ரட்சிக்கும் போது ஆண்டவர் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்தார்? சும்மா வெக்கப்படாம கை தூக்குங்க. நம்ம எல்லாம் பாவி, நான் எல்லாம் பெரிய பாவி, எவ்வளவோ காரியங்களை செய்தேன். ஆண்டவர் விடுதலை செய்தார். ரட்சிப்பு வந்தவுடன் அந்த பழைய பாவத்தை பத்தி நினைக்கிற நினைப்பே இல்லாம தேவன் கொடுக்கிறாரே, அதான் ரியல் சால்வேஷன். அப்போ ஆண்டவர் அந்த நாமம் உங்களை விடுதலை செய்கிற நாமம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று மத்தேயு 9:28-29 கேட்டப்போ அந்த பெண் சொன்னார், ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆண்டவர் அப்போஸ்தலர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த பயன்படுத்துகிற நாட்களில் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன வாக்கு மூலத்தை, அவர்கள் சொன்ன ஒரு சிறிய வாக்கு மூலத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்கிற அற்புத நாமத்துல தான் நீங்க ஜெபம் பண்றீங்க. இயேசுவின் நாமத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசை துரத்துறதுக்கா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? வியாதியோடு இருக்கும்போது ஜெபம் பண்ணா இயேசுவின் நாமத்தில் என்ன செய்து சுகமாகுது. அப்புறம் பாருங்களேன், செக் புக்கை வச்சுக்கிட்டு சைன் பண்ணாம எவ்வளோ காலம் உட்கார்ந்துருக்கிறீங்க. பிசாசுகளை துரத்துனா பிசாசு போகும். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் பண்றது இல்லையா? பாருங்க, அந்த ஒரு நாமத்தினால தான் நீங்க பிதாவண்டை நெருங்கி சேர முடியும். பிதாவே,
இந்த இயேசு என்ற நாமத்தினால் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் பிதாவே. இந்த இயேசு என்ற நாமத்தினால் உம்மிடத்தில் கேட்கிறேன் பிதாவே. இந்த இயேசு என்ற நாமத்தினால் எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேட்கிறேன். எப்பப்பெல்லாம் நீங்க பிதாவின் சன்னிதானத்தில் போறீங்களோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்க போகும் பொழுது பிதா உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால் இயேசுவை பார்ப்பது போல பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இயேசுவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள். தேவ பிரசன்னத்தில் வரும் பொழுது இந்த நாமத்தினாலே அவர் பிரசன்னத்திலே வரும் பொழுது பிதா உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதற்கு முந்தின வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எதை விசுவாசிக்க வேண்டும்? நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டால் பிதா எனக்கு பதில் கொடுப்பார். வாலிப மகனே, நீ ஜெபம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுற. அப்படி ஜெபம் பண்ண வந்தாலும் ஒரு 2 நிமிஷம், ஏசுராமா ஏசுராஜா இந்த நாளெல்லாம் என் கூட வாங்க, படிப்பு ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, நான் தப்பு செய்யக்கூடாது ஏசப்பா, நல்லவனா இருக்கணும் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நிறைய வாலிபர்களுக்கு இன்னைக்கு ஜெபம் இதுதான். இல்லை மகனே, இந்த இயேசுவின் நாமம் நீ நேசிக்கத்தக்க ஒரு நாமம். இந்த இயேசுவின் நாமத்தில் இயேசுவே இருக்கிறார். அவர் நாமம்தான் அவர்தான் அவர் நாமம். நீ முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், அந்த நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் இறங்கி வந்துடுறார், உன் பக்கத்துல வந்துடுறார். அந்த பிரசன்னம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். லவ் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை அன்போடு நீ நேசித்து சேவிக்கும் பொழுதே உன் அருகிலே அந்த பிரசன்னம் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. பிலீவ் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பற்றி கூப்பிடும் பொழுது அவர் பிரசன்னமே இறங்கி வந்துடுது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்து குறைந்தது ஒரு 10 நிமிஷம், கூடியது 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நேசிக்க துவங்கள். எந்த ஜெப குறிப்புகளையும் எடுத்துட்டு போகாதீங்க. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஏசப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு மேலானது, உங்க கிருபை எவ்வளவு மேலானது, உங்க பிரசன்னம் எவ்வளவு மேலானது என்று சொல்லி அவரை நேசிக்க 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 அவர் நாமம் உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படும். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த உலகத்திற்குள் போகும் பொழுது அந்த நாமத்தை சுமந்து செல்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாயிருக்கும். விசுவாசத்தால் நீதிமானாகிய நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆலய ஆராதனைக்கு எதுக்கு வருகிறோம்? தேவனை தொழுது கொள்ள வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறோம். என்ன நம்பிக்கையோடு நீங்க உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிறீங்க? இங்கு பேசப்படுகிற வார்த்தைகள் உண்மை, அது சத்தியம், அது கர்த்தருடைய வார்த்தை, அது என்னை பலப்படுத்தும், நான் அதனால் பிழைப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்க வர்றீங்க. Everyone should believe the word of God. வேதத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இதுவே எனக்கு ஜீவன்,
இதுவே எனக்கு ஆகாரம், இதுவே எனக்கு வழி, இதுவே என் பிரியம் அப்பா. ஆமென். இந்த ஜீவ வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பல வேளைகளில் வேத வசன தியானம் நமக்கு ஒரு கடமையா மாறிடுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். முதல் ஆராதனையில் சொன்னேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று. பல மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் நாட்களிலே ஒரு மகா பெரிய பஞ்சம் வருகிறது. மக்கள் பிழைப்பதற்கு வழியே தெரியவில்லை. நாம் என்ன வசனத்தை தியானிக்கிறோம்? விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால். இங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். முதல் வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொன்னான். பஞ்ச காலம் தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை மக்கள் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. ஆண்டவர் வசனம் கொடுத்தால் அதை நடத்துகிற பொறுப்பு அவர் கையில் தான் இருக்கிறது. நீங்களாக போய் காரியங்களை நடத்த நினைக்க கூடாது. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, இப்ப நம்ம போய் செய்வோம் அப்படிலாம் இல்லை. அவர் மூவ் பண்ணணும், கர்த்தர் நடத்தணும். உன்னை உயர்த்துவேன், உனக்கு நல்ல வேலை தருவேன்னா நீங்க வெயிட் பண்ணணும். நீங்களா போய் எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அப்புறம் அதுல அக்ரிமெண்ட் போட்டு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு விடுபட வழி தெரியாம 3ஆவது மாசத்துல நல்ல வேலை வரும், ஐயோ முதல்ல போய் சிக்கிக்கிட்டோமே அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு எதிர்கால துணையை தேடுற விஷயத்துல கூட அப்படிதான். ரொம்ப பொறுமையா, ரொம்ப ஞானமா, ரொம்ப தேவ நடத்துதல சார்ந்து நிற்கணும். ஆபிரகாமுக்கு முதிர் வயதாகி விட்டது. மகனாகிய ஈசாக்கு மகளை தேட வேண்டும். அப்பொழுது ஆபிரகாம், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவு நடந்து திரி, உனக்கு தருவேன் என்று சொன்னார். எவ்வளவோ மைல்கள் ஆபிரகாம் நடந்து விட்டார். இப்பொழுது மகனுக்கு பெண் தேடும் இந்த நேரத்தில் ஆபிரகாமால நடக்க முடியல. ஒன்னதான் செய்ய முடியும், ஜெபம் பண்ண முடியும், உட்கார்ந்துட்டே விசுவாசிக்க முடியும். ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் மகனாகி ஈசாக்குக்கு நீர் ஒரு நல்ல பெண்ணை தேடி கொடுக்கணும் அப்படின்ட்டு தன் வேலைக்காரன் எலியேசரை அழைத்து, நீ போய் என் இனத்துல போய் என் மகனுக்கு பெண் எடு அப்படின்னு சொல்லுகிறார். என் இனம்னா என் ஜாதி அப்படின்னு அர்த்தம் இல்லை, விசுவாச இனம் அப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ எலியேசரை அழைக்கிறார், எலியேசரை அனுப்புகிறார். புறப்பட்டு போகிற எலியேசரும் ஒரு ஜெப வீரன். அவர் உடனே பக்கத்துல எங்கேயாவது ஒரு தேசத்துல போய் உடனே பொண்ணை கூட்டு வந்துடல. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் எஜமானுக்கு நியமித்த பெண் யாரோ அவளை எனக்கு நீர் காட்ட வேண்டும். விசுவாசம் நிதானமாய் செயல்படும். நீங்க பல வேளைகள் அவசரப்பட்டு செயல்பட்டதுனால தான் காரியங்கள் உங்களுக்கு வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. இவர் போகிறார், அந்த தேசத்தண்டை போய் தண்ணீர் துறவண்டை நிற்கிறார். அப்பொழுது மனசுக்குள்ள ஜெபம் பண்றார், என் எஜமானுக்கு நீ நியமித்த பெண்ணிடத்தில் நான் போய் கேட்பேன், நீரும் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே என் எஜமானுடைய குமாரனுக்கு நீ நியமித்த பெண் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்னே, எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும், சொல்லி முடிக்கும் முன்னே, அப்போ அதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். அவருடைய நேரம் வந்த உடனே அழகா கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையில் அப்படிதான். காட்ஸ் டைம் என்பது, தேவனுடைய நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆண்டவர் வாக்கு பண்ணினதற்கும் அவர் நிறைவேற்றுவதற்கும் ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. நீங்க அந்த காலத்துக்கு முன்னாடி வார்த்தையை நம்பி நீங்களா செயல்பட்டீங்கன்னா you will lose God's blessings. நீங்க ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. ஆனா வெயிட் பண்ணி அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் குடத்தோடு கூட வந்தாள் அப்படின்னு. அப்பவும் அவர் யோசிச்சுட்டு போய் தண்ணி குடிக்க கொடு அப்படின்னு கேட்ட உடனே அவ சொல்றா, உமக்கும் கொடுப்பேன் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். இவர் என்ன கேட்டாரு? நான் கேட்கும்போது எனக்கும் கொடுக்கணும்,
என் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும். 10 ஒட்டகத்துக்கு தண்ணி எடுத்து ஊத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா அவ சொன்னா, உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இதுதான் ஆண்டவரே நீர் என்னை நடத்தின விதம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். எதுக்கு he was so careful to choose Rebecca? எதுக்கு அவ்வளோ கவனமா இருந்தார்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என் சந்ததியில மேசியா வரப்போகிறார், என் சந்ததியில மேசியா பிறப்பார். ஆகவே என் குமாரனுக்கு நான் தெரிந்து கொள்கிற பெண் சரியான பெண்ணா இருக்கணும். உங்க வாழ்க்கையில உங்க பெண்ணுக்கோ உங்கள் மகனுக்கோ துணையை தேடும்போது அழகா இருக்கணும், சிவப்பா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும், இதெல்லாம் நீங்க பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸா வைக்கக்கூடாது. நீங்க சொல்லணும், அப்பா உமக்கு பயந்த பெண், உம்மை நேசிக்கிற பெண், குடும்ப பண்பாடு உள்ள பெண், குணசாலியான பெண், குணசாலியான ஒரு மகன், தேவனை நேசிக்கிற மகன், பாவத்துக்கு அடிமைப்படாத ஒரு மகனை எனக்கு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டு கர்த்தர் கொண்டு வருகிறதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சா கூட அது உடனே நடக்காது. இட் வில் டேக் டைம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 வருஷம் ஆனது. சரீரமே செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பமே செத்து போயிற்று. ஆனால் வார்த்தை மாறியதா? வார்த்தை மாறல. ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராளையும் அந்த 25 இயர்ஸ் ஆண்டவர் விசுவாசத்துல வளர்க்கிறார் வளர்க்கிறார் வளர்க்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓமையில் ஒரு சில வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு விரோதமாய் பிசாசு எப்படியெல்லாம் போராடுவான் என்று வேத வசனம் அழகா சொல்லியிருக்கிறது. லூக்கா ஓகே, ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமையை சொல்லும் பொழுது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதை எங்கே விழுந்தது? சரி, சில விதை எங்கே விழுந்தது? கற்பாறை. சில விதை எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை எங்கே விழுந்தது? நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ விதை விழும்போது சில விதை வழி அருகே, சில விதை கற்பாறையில், சில விதை முள்ளுள்ள இடங்களில். உங்க ஹார்ட் தான் ஒரு நல்ல நிலம். அந்த நிலத்துல விதைய வாங்க வரும்போது உங்க ஹார்ட்டை சரிப்படுத்திட்டு வரணும். சண்டே சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே தூங்கி எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு துணியை மாத்திட்டு தலையை சீவிட்டு வந்துடக்கூடாது. ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். காலையில் ஆண்டவரே இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், இந்த ஆராதனையிலும் என்னோடு இடைப்படணும், என் விசுவாசத்தை பலப்படுத்தணும், ஆண்டவரே செய்தி நேரத்திலும் என் கூட பேசணும். இப்படி ஜெபம் பண்ணாம வரவே கூடாது. சரியா? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாதான் தேவதாசர்கள் பேசுகிற வார்த்தை உங்க ஹார்ட்ல விழும். சில விதை வழி அருகே, ஏன் அது அன்பிரிப்பேர்டு லேண்ட். நீங்க சரியில்லாம வந்தீங்கன்னா இங்க வந்து தூங்குவீங்க, செய்தி போர் அடிக்கும், பிடிக்காது, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா ஆயத்தமா வந்தீங்கன்னா கரெக்டா அப்படி நல்ல நிலத்துல விழுந்த மாதிரி விழும் 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 விழும். நீங்க நினைக்காமலே அந்த வசனம் சொல்லுது, ஒரு மனிதன் விதைத்தான், அவன் தூங்கி காலை விழிக்கும் பொழுது அது முளைத்திருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாதே வசனம் உள்ள கிரியை செய்து. நான் இளவயதிலே நான் ரட்சிக்கப்பட்டது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில். அப்போ சண்டே சர்வீஸ்க்கு வரும் பொழுது 8 மணிக்கு ஆராதனை, 7:50க்கு எங்கள் கால்கள் உள்ளே இருக்கும். ஒரு நாளும் லேட்டாக வந்த ஞாபகம் எனக்கு இல்லை. சீக்கிரமே எழும்பி சீக்கிரமே ஜெபம் பண்ணி ஆயத்தமாக போவோம். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உங்கள் வார்த்தையை கொண்டு பேசணுமாப்பா அப்படின்ட்டு. அந்த மியூசிக்கு ஒரு கார்டு கொடுக்கும் பொழுதே தேவ பிரசன்னம் இருதயத்தை நிரப்பும். ஏன்னா நம்மளும் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம், சபையும் ஆயத்தமாய் இருக்குது. இன்னைக்கு சபையின் பிரயாசங்கள் ஏன் வீணாகுது தெரியுமா? விசுவாசிகள் ஆயத்தமற்ற ஆலயத்துக்கு வர்றதுனால தான். அப்போ நீங்க ஆயத்தமா வந்தா வசனம் உள்ள கிரியை செய்யும். ஸோ 8 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும் பொழுது வர்ஷிப் ஃபுல்லா நேர்மலங்கால தான் நிற்போம். அந்த ஆலய ஆராதனை முட்டிகிற வரைக்கும் நேர்மலங்கால இருந்து இறங்கின ஞாபகம் எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ரோ ஆர் செகண்ட் ரோ, இதுதான் எங்க பிளேஸ். யங்ஸ்டர்ஸ் யங்கர்ஸ் ஆகி நாங்கள் ஒரு நாள் பின்னாடி உட்கார்ந்த ஞாபகமும் எனக்கு இல்லை. அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த ஆசை, அந்த ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம். அப்போ வசனம் அப்படி அங்கே மேலே பார்த்துக்கிட்டே நோட்ஸுக்கு எப்படி எழுதுவோம். நோட்ஸ் எழுதி 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 அன்னைக்கு மத்தியானம் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஸ்டரையா என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு திருப்பி பார்ப்பேன். அந்த வசனத்தை மனனம் பண்ணுவோம், உள்ள போடுவோம். இப்படியெல்லாம்
கிளை பிடுங்கி களை நறுக்கி இருதயத்தை பண்படுத்துறதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று ஊழியக்காரியா பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. ஒரு சபை உங்களை உருவாக்குகிறது. எதில் உருவாக்குகிறது? கர்த்தருடைய வசனத்தில். இங்க கற்றுக் கொடுத்ததை வீட்டில் போய் பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த ரெஃபரன்ஸையாவது எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் படிக்கணும். நாங்கள் ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணோம்னா சும்மா வந்துலாம் கொடுக்க முடியாது. நேற்று இரவெல்லாம் நான் சரியாக தூங்கலை. ஏன்னா ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு பேச வேண்டுமே என்று ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் பாரத்தோடும் வந்து உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்போது, விசுவாசிகளாகிய நீங்கள் யூ ஷுட் கம் வித் ஆல் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஆயத்தமாக வந்தாதான் இந்த வசனம் உள்ள இறங்கும். கேட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் அன்சீனா அது உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இங்கே கேட்ட வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். கேட்டல்ல இந்த வாரம் பிரசங்கத்தில் கேட்டல்ல, விசுவாசத்தினால தானே பிழைப்பேன்னு கேட்ட, அப்புறம் ஏன் மனுஷிகமாக முயற்சி செய்கிற அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் பேசுவார். ஹோலி ஸ்பிரிட் எம்டியாக இருக்கிற ஒரு ஹார்ட்டில் பேச மாட்டார். உள்ள வசனத்தை நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் நல்ல வசனங்களை, பொக்கிஷமாகிய வசனத்தை சேர்த்து வைக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. ஸ்டோர் காட்ஸ் வேர்ட்ஸ் இன் யுவர் ஹார்ட். வீட்டில் பீரோவில் காசு வச்சிருந்தா தான் அவசர நேரத்துக்கு எடுத்து செலவு பண்ண முடியும், அப்படிதானே? இப்போ யாரும் பீரோவில் வைக்கிறது இல்லை, எல்லா ஏடிஎம்ல தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேங்க்ல காசு இருந்தால் தான் ஏடிஎம்ஐ ஸ்வைப் பண்ணால் கூட என்ன வரும்? காசு வரும். இல்லாட்டி இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படி தான் வரும். அப்போது ஸ்டோர் பண்ணணும். சும்மா இருக்கிற நேரத்தில் மொபைலில் உட்காந்து கண்ட காட்சிகளையும் பார்க்கக்கூடாது. சும்மா இருக்கிற நேரத்தில் மொபைலில் பைபிளை டவுன்லோட் பண்ணி வைங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மார்க் 6ஆம் அதிகாரத்தை படிங்க. ஒரு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு சாப்டரை படிங்க. நான் அப்படி தான் செய்வேன். 1 மணி நேரம் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு 7-8 அதிகாரத்தை படிச்சிருவேன். அதை மெடிடேட் பண்ணுவேன். ஐ ஃபைண்ட் டைம். நேரம் எப்போ கிடைக்கும், எப்போ வசனத்தை படிப்போம், எப்போ வசனத்தை உள்ளே போடுவோம், அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம், கிராஸ் ரெஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம், கன்கார்டன்ஸ்லாம் என்ன இருக்குது. வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பாட்னி படிக்கிறீங்க, ஜுவாலஜி படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஆனால் இந்த வேதத்தை தாகமாக படிக்கிறது இல்லையே. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தா எக்ஷல் உடஞ்சு உள்ளேருந்து குஞ்சு வெளியே வர்ற மாதிரி உங்கள் மைண்டை கட்டி வச்சிருக்கிற எல்லா பிசாசின் கோட்டைகளும் உடஞ்சு உள்ளுக்குள்ள இருந்து ஜீவன் புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலீவ் ஹிஸ் வேர்ட். சும்மா பிலீவ் பண்ண முடியாது. ஸ்பெண்ட் டைம். நேரம் செலவழிங்க. சும்மா பிலீவ் பண்ண முடியாது. அந்த வசனத்தை இருதயத்தில் பதிச்சுக்கோங்க. சும்மா பிலீவ் பண்ண முடியாது. சங்கீதம் 1:1 சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ? இரவும் பகலும் தியானமா இருந்தா. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு, you will make your way prosperous and you will have good success. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா இந்த வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வசனத்தை தேடணும், வாசிக்கணும், படிக்கணும், நேரம் செலவழிக்கணும். அது வெறுப்பா இருக்கும், முதல்ல கசப்பா இருக்கும். ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியாது. எசேக்கியேல படித்தா திருப்பிடுவேன். அப்புறம் ராஜாக்கள்னா புரியாது, லேவியராகவும் பிடிக்காது. அப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருந்துச்சு. பட் when I came to know இதுதான் பைபிள், இதுதான் ஜீவன், இதுதான் லைஃப்னு தெரிஞ்ச பிறகு என் வாழ்க்கையே வசனமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எதை விசுவாசிக்கணும்? இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவர் இயேசு வேலைக்காரங்களை பார்த்து சொன்னார், தொட்டியில் தண்ணி நிரப்புங்க. அவரை பார்த்து இப்படிலாம் முறைச்சிடலாம் பார்க்கலன்னா, அது தொட்டியில் போய் திராட்சை ரசம் இல்லைங்கிறோம், தொட்டியில் போய் தண்ணி நிரப்ப சொல்கிறாரு. என்னையா யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நானாக இருந்தால் யோசிச்சிருப்பேன், நீங்களாக இருந்தால் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. சீஷர்கள் ஒன்றும் கேள்வி கேட்கல, சொன்ன மாதிரி தண்ணியை நிரப்புனாங்க. தே ஜஸ்ட் பிலீவ்ட். பிளைண்டாக பிலீவ் பண்ணாங்க. இந்த பைபிளை விசுவாசிக்கிறதுக்கு நீங்கள் இன்டலெக்சுவல் பர்சனாக இருக்கக்கூடாது, முட்டாள்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, முட்டாள்களாக இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு போய் சொல்லுங்க. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு இன்டலெக்சுவல் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதை விசுவாசிக்க கூடாது. பிளைண்டாக விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் நம்புறேன். வானத்தையும் பூமியும் அவர் தான் படைச்சார்.
மனுஷன் சொல்றான் மனுஷன் குரங்குல இருந்து வந்தது. என் ஆண்டவர் தன் சாயலாய் படைத்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் படைச்சப்போ நான் கூட இல்லை, அவர் படைச்சப்போ நான் பார்க்கல, அவர் படைச்சப்போ யாரும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினாலே வானங்களும் இந்த பூமியும் உண்டானது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்க இப்படித்தான் பிளைண்டா விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிற சாப்டர் உங்களுக்கு ஃபுட்டு, ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிற சாப்டர் உங்களுக்கு கீ. அதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் திறவுகோல். அந்த வசனத்தை எடுங்க, மனனம் செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்க. வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை விசுவாசியுங்கள். எல்லார்ட்டையும் ஜீசஸ் தான் கேட்டார், நான் செய்ய முடியும் நம்புறியா? நான் செய்ய முடியும் நம்புறியா? என் வார்த்தையை நம்புறியா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். அப்போ ஒரு பெரிய உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. சொன்னாரு, எசேக்கியேலே நீ எதை பார்க்குற? ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு பார்க்குறேன். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவர் கொஞ்சம் சேஃபர் சைடில் எஸ்கேப் ஆக்கிட்டார். ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். ஏன்னா எதுக்கு தப்பா எதுனா சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கிடக்கூடாது. ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய பண்ண போறேன், பிலீவ் பண்றியா அப்படின்னு கேட்டிருப்பார். ஆமா ஆண்டவரே. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் உனக்கு சொல்ற வார்த்தைய நீ உன் வாயில பேசு அப்படிங்கிறார். அப்போ பிரச்சனையை பார்த்தா ரொம்ப பெருசு, உலர்ந்த எலும்பு, இது நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மனநிலைமை. இன்னைக்கு நீங்க அப்படிதான் வந்திருக்கிறீங்க. உங்கள சிலருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா, உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. தலை ஒரு இடம், கை ஒரு இடம், கால் ஒரு இடம், டோஸ் ஒரு இடம். இதெல்லாம் எப்படி சேரும்னா, ஆண்டவர் சொன்னார், ஏன் வார்த்தைய நீ பேசினா நடக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார் அப்படின்னு 100 தடவை சொல்லிப்பாரு. உன்னை மேன்மையா வைக்கிறாரா இல்லையான்னு அப்புறம் நீ பாரு. ஹல்லேலூயா. என் அம்மா எப்பவுமே எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணா, அப்போ நான் வாலிப பெண்ணா இருக்கும்போதே, ஆண்டவரே என் பொண்ணு உலகமெல்லாம் போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஃப்ளைட்டில் சின்ன பிள்ளை மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. நான் முதலா ஃப்ளைட்டில் ஏறும்போது யோசித்தேன், எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்கல்ல ஸ்ரீலங்கா, அதுதான் என்னுடைய முதல் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்கல்ல, நான் இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன், என் தாயின் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு கான்டினென்ட்டும் போகும்போது, ஒவ்வொரு ஃப்ளைட்லையும் நான் ஸ்டெப்பின் ஆகும்போது, ஐ ரிமெம்பர் மை மதர். எங்கள் அம்மா எவ்வளோ விசுவாசமாக எனக்கு ஜெபம் பண்ணுவாங்கல்ல, என் பிள்ளை உலகமெல்லாம் போகணும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை சொல்லணும் ஆண்டவரே. அப்புறம் திருமணம் ஆன பிறகு என் பிள்ளைங்க குடும்பமாக உலகமெல்லாம் போகணும் ஆண்டவரே. என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அந்த வார்த்தையின்படி தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்கிறோம். இங்கே இருக்கிற தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைங்களை திட்டாதீங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, அப்படி இருக்க மாட்ட, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி என் பிள்ளை வாழ்ந்திருக்கும், என் பிள்ளை சிறந்திருக்கும், என் பிள்ளை உயர்ந்திருக்கும், கர்த்தர் மேன்மையாய் வைப்பார், என் மனைவி என் வீட்டோரத்தில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார், என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், நான் நீதிமான், நான் செழித்திருப்பேன், நான் கர்த்தரை நம்புறேன், எனக்கு இந்த நஷ்டம் எல்லாம் மாறும், இந்த தோல்விகள் எல்லாம் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். இப்படி பேசி பாருங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நடக்குமா தம்பி? நடக்குமா? God will perform a miracle in your life if you believe. சரியா? அப்போ காற்று திசை 4 இருந்து ஆவியே வந்து வீசுன்னு சொன்ன உடனே எல்லா காற்று திசை 4 இருந்து ஆவியானவர் வந்து திடீர்னு சர 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 சரன்னு ஒரு சத்தம். என்னன்னா, அந்த எலும்பு இந்த எலும்போட சேருது, இந்த எலும்பு அந்த எலும்போட சேருது. உங்களுக்கு சொல்றேன், ஒரு பீரியட் தான் சைலண்டா இருப்பார் ஆண்டவர். கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வல்லமையை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை எவராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறது இந்த ஆண்டவருடைய வார்த்தை. இதை நீங்க விசுவாசிச்சு நீங்க அறிக்கை செஞ்சா உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். சரி, 4வதா நீங்க எதை விசுவாசிக்கணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குன்னு விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? என்ன எங்கள் அப்பா என்ன சாபம் எங்கள் அப்பா என்ன பாவம் பண்ணாரோ நான் அந்த சாபத்தை அனுபவிக்கிறேன், எங்கள் அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ, எங்கள் பாட்டன்கள்லாம் என்ன பாவம் பண்ணுறாங்களோ, நான் இப்படி சாபத்தில் இருக்கிறேன் சொல்லாதீங்க. நீங்கள் சாபத்திலிருந்து உங்களை மீட்கத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ சாபமில்லாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காக நீங்க கோடீஸ்வரர்களா மாறிடணும், கோடீஸ்வரர்களா மாறினாலும் தப்பு இல்லை, நான் அந்த ப்ராஸ்பெரிட்டியை பேசல. உங்களுடைய வாழ்க்கை சாபம் இல்லாம ஆசீர்வாதமா இருக்கணும்.
கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பது இல்லைன்னா நம்ம அதை கிளைம் பண்ணணும் ஆண்டவற்றை. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அப்போ சாபம் இல்லாத வாழ்வு எப்படி வரும்? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது விசுவாசத்தினாலே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? எருசலேமை சுதந்தரிப்பா எப்படி சொன்னாரா? எப்படி சொன்னாரு? இஸ்ரவேலை மட்டும் சுதந்தரிப்பாயின்னு சொன்னாரா? சொல்லுங்க. உலகத்தையே நீ சுதந்தரிப்பப்பா. உன் எல்லை உலகம். உன் எல்லை இவ்வளோ சின்னது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், பெருசா ஆண்டவற்றை எதிர்பாருங்க. அது எப்போ நடக்கும் தெரியாது. உங்க வாழ்க்கையில் நடக்கலாம், இல்லை என்றால் உங்கள் சந்ததியின் வாழ்க்கையில நடக்கலாம். நான் அதான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு பகுதியை நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றாத காரியத்தை என் சந்ததியை கொண்டு ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற. திஸ் இஸ் மை ஃபெய்த். என் சரீரப்பிரகாரமான சந்ததியை கொண்டு மட்டும் அல்ல, நான் வாலிபர்களை அதிகமாய் நான் நேசிக்கிறவள். வாலிப பிள்ளைங்க மேலே எனக்கு ஒரு பெரிய அலாதி பிரியம். அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கும் பொழுதே உலகமெல்லாம் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பேன். எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆன்டி என்றும் அம்மா என்றும் கூப்பிடுகிற அந்த சத்தம் எனக்கு ரொம்ப மனதை நெகிழ பண்ணுகிறதா இருக்கும். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ உலகத்தை சுதந்தரிப்பாய். ஒன்று நீங்க சுதந்தரிப்பீங்க, இல்லைன்னா உங்க சரீர பிரகாரமான பிள்ளைங்க சுதந்தரிப்பாங்க, இல்லை என்றால் நீங்கள் பெற்றெடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபனும் உலகத்தை சுதந்தரிப்பீர்கள். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பெண்ணும் நீ உலகத்தை சுதந்தரிப்பாய். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, வசனத்தின் அதிகாரத்தின் கடைசி பகுதி அது நமக்கும். வசனம் 24, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். முந்தின வசனம் சொல்லுது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்கும். உலகத்தில் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு என்ற வார்த்தை ஈசாக்குக்கு மட்டுமல்ல, அது நமக்கும். 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் வாசிங்க. ஆகையால் எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை படிக்கும் போது, இது அவருக்கு சொன்னது, இது எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு சொன்னது, இது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, எனக்கும் கிருபை கிடைக்கும். ஆபிரகாமை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார், நானும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இப்படித்தான் இந்த வேதத்தை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கொடுத்த எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஏசாயா 55 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னாரே. இங்க யாருக்கெல்லாம் எழுதி வச்சாரோ அது எனக்கும் என்று நீங்கள் விசுவாசிச்சாதான் you will receive spiritual blessings and also worldly blessings through believing his words. Hallelujah. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கணும். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்க விசுவாசிக்கணும். இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை தருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு செய்கிற அற்புதம், இந்த பைபிளில் அன்னைக்கு எலியாவை கொண்டு மட்டும்தான் செய்வாரா? இன்னைக்கு உங்க வீட்டில் கூட வெறும் பாத்திரமா இருக்கிறதெல்லாம் நிரப்ப அவராலே முடியும். நீங்க ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து மழை வரும். நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாய் சொல்லுகிறேன், வேதத்தில் உள்ள அற்புதங்களை விசுவாசியுங்கள், உங்களுக்கும் அதே அற்புதம் நடக்கும். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாரே, அந்த வல்லமை உங்களுக்கு உண்டு. விசுவாசிகளா இருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. வசனத்தை படியுங்கள், மனனம் செய்யுங்கள், அப்பியாசியுங்கள், வாயினால் அறிக்கை செய்யுங்கள், வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் விசுவாசிகளாக வளருவீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எனக்கு பெயர் விசுவாசி, ஆனால் நான் விசுவாசமில்லாத விசுவாசியாய் வாழ்ந்து வருகிறேன் அப்பா. நீங்க என்ன மன்னிங்க ஆண்டவரே. உண்மையா ஆண்டவற்றை கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் இயேசு என்ற நாமத்தை நம்புகிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. வலது கரத்தை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில அவரை பார்த்து சொல்லுங்க, உங்க நாமத்தை விசுவாசிக்கிறேன்ப்பா. உங்களில் யாராவது இன்னும் இந்த இயேசுவினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் இல்லாதிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க இயேசுவே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவியப்பா, என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை மன்னியும், என்னை உங்க பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். நான் இன்றிலிருந்து இந்த இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு தகப்பன், நான் உங்க பிள்ளைப்பா. உங்க நாமத்துல என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர் என்று நான் விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் தகப்பனுக்குரிய எல்லா அதிகாரமும் உங்களுக்கும் இருக்கிறது. அவர் சொன்னார், என் நாமத்தினால் இனி எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அத்தனை அதிகாரமுடைய நாமம், அத்தனை வல்லமையுடைய நாமம். அந்த நாமத்தினாலே நீங்கள் பிதாவின் பிரசன்னத்திற்குள் போகும் பொழுது அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து அந்த நாமத்தை தொழுது கொள்ளுங்களே. தன்னை வல்லமையுடைய ஒரு நாமம் அப்பா. எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த கிறிஸ்து ஆண்டவரே, எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், என்னை வாழ வைக்கும்படி உம்மேல் நான் விசுவாசம் கொள்ளும்படி எனக்காக நீர் மறுத்தீரப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுங்கள். எவ்வளவு வல்லமையுடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லியிருக்கிறது, சம்மட்டி என்று சொல்லியிருக்கிறது, மன்னா என்று சொல்லியிருக்கிறது, ஜீவ தண்ணீர் என்று உடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜீவ தண்ணீரை அள்ளி பருகிற அனுபவத்தை உங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருவருக்கு தாங்கப்பா. விசுவாசிகளாகிய இவர்கள் இந்த வேத வசனத்தில் வளரட்டும் ஆண்டவரே. இவர்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனங்களை பிசாசு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, கற்பாறையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முள்ளாய் இருக்கக்கூடாது அப்பா, வழி நிலமாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நல்ல நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க ஆசீர்வாதங்களை விசுவாசிக்க உதவி செய்யுங்க. நடக்கும் என்று சொல்லி நம்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நான் விசுவாசத்தில் வளர வேண்டும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, விசுவாசத்தில் வளர வேண்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், உறுதியாய் வளர வேண்டும், வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். என்ன வல்லமையுள்ள விசுவாசி மாற்றுங்கப்பா. சி மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அந்த பிள்ளையின் தகப்பன் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவரை பார்த்து, என் அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. என் அவிசுவாசங்களை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நான் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால்
துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன். உன்னத நீரே, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன், உம் பாதம் அமர்ந்து, எஸ் ஜீசஸ், தியானித்து அகமகிழ்வேன். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இந்த ஆராதனையின் முடிவிலே உங்கள் தேவைகளுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், குடும்ப சமாதான குறைச்சல்கள், சாபங்கள், இவைகள் நிமித்தம் இன்னைக்கு கண்ணீரோடு கூட வந்தீர்கள் என்றால் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். சகோதரனே, சகோதரி, நீங்க விசுவாசிக்காத பட்சத்தில் அவர் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது. அதுதான் திறவுகோல். அந்த திறவுகோலை கையில எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த நன்மை வரும் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் சுகமாவேன் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு வாசல்கள் திறக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வழிகள் பிறக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நன்மைகள் வரும் என்று விசுவாசிக்கிறேன். என் வீட்டின் தரித்திரம் மாறும் என்று விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் குழப்பம் மாறும்னு விசுவாசிக்கிறேன். சிந்தையின் போராட்டங்கள் நீங்கும் என்று விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கு உரியது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு உனக்குரியது மகனே, உனக்குரியது. அது நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அவருடைய பிள்ளையாகிய உனக்கு அது உனக்கு வருகிறது, இறங்கி வருகிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ வாளாகாமல் தலையாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு மேலாக கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவருடைய விருப்பம். பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு. விசுவாசத்தோடு எங்கள் முற்பிதாக்களுக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணீங்களோ எல்லாம் எங்களுக்கு உரியது ஆண்டவரே. சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த சந்ததியாய் உன் பிள்ளைகளை நிலைப்படுத்துவேன். உன் பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாய் மாறுவார்கள். ஆரோனின் சந்ததி போல உன் பிள்ளைகள் எழும்பி நிற்பார்கள். அவர்களோடு என் கிருபை இருக்கும், என் பிரசன்னம் இருக்கும், என் மகிமை இருக்கும். You will see my glory. என் மகிமையை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேல் தன் பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறாள் என்ற வார்த்தை ஒருவேளை உன் வாழ்க்கையை இன்றைக்கு அது உன் நிலையா இருக்கலாம். நாட்கள் ஒன்று வருகிறது, நீ இனி அழுது கொண்டு இருக்கிறாய். நீ இனி அழுது கொண்டு இராய். உன் விண்ணப்பங்களை கேட்டு உனக்கு இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We give you glory. ஒவ்வொருவர் சிரசின் மேலோ உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகள் வரட்டும். எதிர்பார்த்திருக்கிற பதில்கள் வரட்டும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரட்டும். ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நிறைவோடு அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அடியாள், உம்முடைய ஆசாரியனை போல உம்முடைய சன்னிதானத்தில் நின்று உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசத்தினால் பிழைப்பாய் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைங்களை பிளஸ் பண்ணி அனுப்புகிறேன். திருச்சபையை ஆசீர்வதியும்,
சபை பெருகட்டும், சபை வளரட்டும். தேவதாசனையும் அவருடைய துணைவியாரையும் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மகனையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் ஆண்டவரே இன்னும் உமக்கு சிறந்த சாட்சியுள்ள ஊழியமாய் வளரட்டும். சபையிலே பெருக்கம் உண்டாகட்டும், இடங்கொள்ளாமற் போகமட்டும், ஆத்துமாக்கள் வரட்டும், எல்லா எதிர் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை இந்த பட்டணம் பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த 2 நாட்கள்ல நீர் செய்த மகிமையான காரியத்திற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, துதி, கனம் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறேன் தகப்பனே. விசுவாசத்தில் வளர்ந்து பிழைக்க சபைக்கு உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.